இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவுதாங்க பட்ஜெட். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். எலிவேஷன்ல கொடுத்த மாதிரி பெரிய கேட் ஒன்னு கொடுக்க போறாங்க. கவர்டு கார் பார்க்கிங், ஸ்லோப் இருக்கு. ரோட்ல இருந்து 2 feet ஹைட். இங்க என்ட்ரன்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்ல செடான் டைப் கார் பார்க் பண்ணலாங்க. 3 ஸ்டெப் கொடுத்துருக்கோங்க. கிரானைட்ல கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு ப்ரொடெக்ஷன்ல ஒயிட் சிமெண்ட் கோட் பண்ணிருக்கோம். வீடு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும்போது பல இருக்குங்க. சூப்பரா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். என்ட்ரன்ஸ்ல நமக்கு வந்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோங்க. வாசல், மெயின் வாசல் ஃபுல்லாவே வந்து டீ குட். வாங்க உள்ள போலாம். இது ஒரு லிவிங் ஹால். பக்கத்துல பார்த்தோம்னா டைனிங் ரூம். இது பேஸ்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிச்சன் கொடுத்துருக்கோம். வாஸ்துபடி அக்னி முறையில கிச்சன் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா கிச்சனு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஹால்லயே நமக்கு உள்ளார ஸ்டெப்ஸ் வருதுங்க. டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லா கிரானைட்ல கொடுத்துருக்கோம். ஒயிட் சிமெண்ட்ல கோட்டிங் பண்ணிருக்கோங்க. கம்ப்ளீட் ஆன பிறகு சூப்பரா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு பெட்ரூம்லயும் அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம் பாருங்க, பாத்ரூம் வந்து ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருக்கோம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் போட்டுருக்கோம். ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா விட்ரிஃபைடு ஃப்ளோரிங். டைல்ஸோட சைஸ் பார்த்தா 2x4 சைஸ்ல நம்ம வந்து டைல்ஸ் கொடுத்துருவோங்க. வாங்க அப்படியே மேல போலாம். வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா மேல வந்த உடனே ஒரு லிவிங் ரூம் இருக்கு. இங்கேயுமே 2 பெட்ரூம் இருக்கு. உள்ளார பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. ஒவ்வொரு பெட்ரூம்லயும் விண்டோ கொடுத்துருக்கோம். விண்டோ வந்து பிரெஞ்ச் விண்டோ கொடுக்க போறோம். இங்கேயுமே இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. இதுலயுமே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ரூமே ஸ்பேஷியஸா 12x13, 12x11 இந்த மாதிரி சைஸ்ல பெட்ரூம் இருக்குங்க. மேலயுமே 2 பால்கனி இருக்கு. ஒன்னு இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா பெரிய பால்கனி இங்க கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல டஃப் அண்ட் கிளாஸ் கொடுக்க போறோம். எலிவேஷன் எப்படி இருக்கோ அப்படிதான் இங்க வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு 15 days ஒர்க் இருக்குங்க. பாத்தீங்கன்னா ரோடு தெரியும் உங்களுக்கு. வாங்க நம்மளுடைய இன்னொரு சிட் அவுட் ஏரியா பார்க்கலாம். இது ஆக்சுவலா இது பால்கனி. வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். மேல போறதுக்கு ஒரு லேடர் கொடுத்திருக்கோம், ஸ்டீல் லேடர். இந்த படிக்கட்டு வழியா மேல ஏறி வந்தா டெரேஸ்ங்க, ஓபன் டெரேஸ். இந்த டெரேஸ்ல நம்ம வந்து வெதரிங் கோட் டைல்ஸ் போட்டிருக்கோம். சுத்தி வீடுகளுக்கு மத்தியில வீடு கட்டிருக்கோங்க. வீடியோல ஒரு மாதிரி, நேர்ல ஒரு மாதிரி இருக்காதுங்க. வீடியோல என்ன சொல்றோம் அதுதான் லைவாவும் நீங்க பார்க்கலாம். நிறைய வீடுங்க மத்தியில தான் நம்மளுடைய வீடு பிரம்மாண்டமா கட்டிருக்குங்க. பிளாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 30 அடி 40 அடி பிளாட்டோட சைஸ். அதுல 1900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் பண்ணிருக்கோங்க. 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ் வித் கவர்டு கார் பார்க்கிங். நார்த் ஃபேசிங் பிளாட்டுங்க. மெயின் டோர் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல சூப்பரா மெயின் டோர் கொடுத்திருக்கோம். வாஸ்துபடி கட்டிருக்கோங்க. செமையா இருக்குங்க வீடு. வீடு எங்க அமைஞ்சிருக்கு? சென்னை ரெட் ஹில்ஸ், அதுவும் ரேவதி ஸ்டோர்ஸ் அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அமைஞ்சிருக்குங்க. சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். நார்த் ஃபேசிங் டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ் 33 அடி வைட் ரோட்ல, அது மெயின் ஏரியால அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த ஏரியால வந்து விசாரிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் லேண்ட்ல வீடு கட்டினவங்க எல்லாம் என்ன ரேட் விக்கிறாங்கன்னா 1 crore 1.2 crores வித்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லேஅவுட் டெவலப்பர்ஸ்ன்றதால நாம 89 lakhsக்கு நம்ம இந்த வீட கொடுக்குறோங்க. வாங்க நேர்ல வாங்க, நம்ம பிரைஸும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அமினிஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்க் இருக்கு, 24/7 செக்யூரிட்டி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்ல அருமையான வீடு 2 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வாங்க நேர்ல வாங்க, 2 வீடும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பெரிய வீடு வாங்குறதுக்கு உங்க கையில பணம் போட முடியல, உங்க கையில இருக்கிற ஒரு 20 லட்சம் ரூபாய் போட்டு கொண்டு வாங்க, நான் பேலன்ஸ் இஎம்ஐ போட்டு கொடுத்துறேன். இது கூட பண்ண முடியலன்னா எப்படிங்க? உங்களுடைய வீடு ஜஸ்ட் ஈஸியா வாங்க முடியறதுக்கான ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு பண்ணி தரேங்க.